மேலும் இந்த ஆபத்தை விளக்க வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் அதிகமாக பேசாமல் தங்களுடைய வேலைகளை மட்டும் கவனித்து கொண்டிருப்பவர்களாகவும் தெரிந்தாலும் அவர்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய இலக்குகள், ஆசைகள், எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் தெளிவாக ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அந்த விஷயம் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுக்கு என்ன பலனை தரும் என்று யோசிக்கும் தன்மை கொண்டவர்கள். அதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றிகள் பல நேரங்களில் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இளமை காலத்தில் பல தடைகள், பொறுப்புகள், ஏமாற்றங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் போன்றவற்றை சந்தித்தாலும் அந்த அனுபவங்களே இவர்களை பின்னாளில் மிகவும் வலிமையான மனிதர்களாக மாற்றும். விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்பது மட்டுமில்லாமல் ஏன் விழுந்தோம் என்பதை ஆராய்ந்து அடுத்த முறை அதே தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளும் அறிவும் இவர்களுக்குள் இருக்கும். இதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு நாள் அல்லது ஒரு வருடத்தை வைத்து மதிப்பிட முடியாது. காலம் செல்ல செல்ல உயர்ந்து கொண்டே செல்லும் மலையை போன்றது இவர்களின் வாழ்க்கை பயணம். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு அவர்களுடைய மன ஆழம். இவர்கள் அனைவரிடமும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவர் மீது நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு மட்டுமே தங்களுடைய உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள். அதனால் சில நேரங்களில் இவர்களை பற்றி மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படும். இவர்களுக்கு பாசமே இல்லை, இவர்கள் யாரையும் மதிப்பதில்லை என்று நினைப்பவர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் உண்மையில் மகரம் ராசிக்காரர்கள் பாசத்தை வார்த்தைகளால் காட்டுவதை காட்டிலும் செயல்களால் நிரூபிப்பார்கள். குடும்பத்தில் ஒருவர் சிரமப்படும் போது அருகில் அமர்ந்து ஆறுதல் கூறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று யோசித்து தேவையான உதவியை செய்து முடிப்பார்கள். இவர்களுடைய அன்பு சத்தமாக வெளிப்படாது, அமைதியாக இருக்கும். இவர்களுடைய கோபமும் நீண்ட நேரம் இருக்காது. ஆனால் ஒருவரால் தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டால் அந்த நபரிடமிருந்து மனதளவில் விலகி விடுவார்கள். ஒருமுறை மனதில் இருந்து ஒருவரை வெளியேற்றிவிட்டால் மீண்டும் அதே இடத்தை கொடுப்பது மிகவும் கடினம். மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும். மற்றவர்கள் விரைவான வெற்றியை தேடும் போது இவர்கள் மெதுவாக ஆனால் உறுதியான பாதையில் பயணிப்பார்கள். ஒரு தொழிலை தொடங்கினாலும், ஒரு வேலையில் சேர்ந்தாலும், ஒரு முதலீட்டை செய்தாலும் உடனடியாக லாபம் கிடைக்கவில்லை என்பதற்காக அதை விட்டுவிடும் குணம் பொதுவாக இருக்காது. இன்று கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும், நாளையும் கிடைக்கவில்லை என்றால் இன்னும் சிறிது காலம் காத்திருந்து முயற்சி செய்வோம் என்ற மனநிலை இவர்களிடம் இருக்கும். இதுவே இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கும். குறிப்பாக கட்டுமானம், நிலம், ரியல் எஸ்டேட், நிர்வாகம், கணக்கியல், தொழில், அரசு சார்ந்த பணிகள், பொறியியல், இயந்திரம், மேலாண்மை, நிறுவன நிர்வாகம் போன்ற பொறுமையும் திட்டமிடலும் தேவைப்படும் துறைகளில் இவர்களால் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்க முடியும். ஆரம்பத்தில் இவர்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து இவர்களின் வளர்ச்சியை பார்த்து இவ்வளவு தூரம் எப்படி வந்தார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய நிலை உருவாகும். அதே போல மகரம் ராசிக்காரிடம் பல திறமைகள் இருந்தாலும் அவற்றை எல்லோரிடமும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது இவர்களின் இயல்பாக இருக்காது. சூழ்நிலை கட்டாயப்படுத்தும் மட்டுமே தங்களுக்குள் இருக்கும் முழு திறமைகளையும் வெளியில் கொண்டு வருவார்கள். ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் அனைவரும் தடுமாடி கொண்டிருக்கும் போது இதுவரை அமைதியாக இருந்த மகரம் ராசிக்காரர் ஒரு தெளிவான தீர்வை சொல்லக்கூடும். அதே போல தொழிலில் எதிர்பாராத பிரச்சனை வந்தாலும் மற்றவர்கள் பதற்றப்படும் போது இவர் மட்டும் நிதானமாக இருந்து வழியை கண்டுபிடிக்கக்கூடும். இது போன்ற தருணங்கள் தான் இவர்களுடைய உண்மையான திறமையை உலகிற்கு காட்டும். இதுவரை தங்களை சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட நமக்குள் இவ்வளவு திறமை இருந்ததா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உருவாகலாம். அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி புதிய துறைகளில் கற்றுக்கொள்வதும் தங்களுடைய திறமையை தொழிலாக மாற்றுவதும் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சிகளை உருவாக்கலாம். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் ஆரம்பத்தில் பணத்திற்காக அவர்கள் அதிகமாக ஓட வேண்டியிருக்கும். ஆனால் அனுபவம் பெயரும் உருவான பிறகு வாய்ப்புகள் அவர்களை தேடி வரத் தொடங்கலாம். நீண்ட காலமாக உழைத்து உருவாக்கிய நம்பிக்கை, தொழில் தொடர்புகள், வாடிக்கையாளர்களின் திருப்தி, நல்ல பெயர் ஆகியவை சேர்ந்து புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கும். முன்பு ஒரு வாடிக்கையாளரை பெற பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் பின்னர் பழைய வாடிக்கையாளர்களின் பரிந்துரைகள் மூலம் புதியவர்கள் வரலாம். வேலை செய்பவர்களுக்கும் அவர்களுடைய திறமை பற்றி மற்றவர்கள் அறிந்து புதிய வாய்ப்புகளை வழங்கலாம். இதுவே ஒருவரின் உழைப்பு ஒரு கட்டத்தில் அவருக்காகவே வேலை செய்ய தொடங்கும் நிலை. ஆனால் வருமானம் அதிகரிக்கும் நேரத்தில் செலவுகளும் அதே வேகத்தில் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது அவசியம். செல்வம் உருவாகும் காலத்தில் கட்டுப்பாடு இருந்தால் அந்த வளர்ச்சி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். மகரம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள முயற்சிகள் செய்வார்கள். உதவி கேட்பது தங்களுடைய பலவீனம் என்று நினைக்கக்கூடும். ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒருவர் வழங்கும் சிறிய உதவி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக தெரியாத ஒரு நபர் சரியான தகவல்களை வழங்கலாம். பழைய நண்பர் ஒரு முக்கியமான தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் சரியான நேரத்தில் பொருளாதார அல்லது மன ஆதரவை வழங்கலாம். இதனால் எல்லோரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்று அர்த்தம் இல்லை.
தேவையான நேரத்தில் சரியான மனிதர்களின் உதவியை ஏற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் என்பதே முக்கியம். அதே போல நீங்கள் உயர்ந்த பிறகு உங்களுக்கு உதவியவர்களை மறக்காமல் இருப்பதும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மனிதநேயமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் தொழில்களில் ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக தீராமல் தீர்ந்து கொண்டிருக்கலாம். அதில் பணப்புழக்கம், வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள், ஊழியர்கள், இடம், விற்பனை அல்லது நிர்வாகம் தொடர்பானதாக இருக்கலாம். பல முறை முயற்சி செய்தும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடும் என்று தோன்றலாம். ஆனால் அதே பிரச்சனையை வேறு கோணத்தில் அணுகினால் புதிய தீர்வு கிடைக்கலாம். பழைய முறையை மட்டும் பிடித்து கொண்டு இருப்பதை விட புதிய தொழில்நுட்பம், புதிய விற்பனை முறை, புதிய வாடிக்கையாளர் அணுகுமுறை போன்றவற்றை கற்றுக்கொள்வது உதவியாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு அனுபவம் மிகப்பெரிய பலம். ஆனால் அனுபவத்துடன் புதிய அறிவையும் சேர்த்து கொண்டால் அவர்களுடைய வளர்ச்சிகளை தடுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில் அல்லது குடும்பம் தொடர்பாக முக்கியமான பயணம் ஏற்படலாம். அந்த பயணம் வெறும் சுற்றுலாவாக இல்லாமல் புதிய மனிதர்கள், புதிய இடங்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய சிந்தனைகளை அறிமுகப்படுத்தும். ஒரு புதிய இடத்திற்கு சென்று பார்த்த பிறகு இங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதே என்ற எண்ணம் உருவாகலாம். தொழில் செய்பவர்கள் புதிய சந்தைகளை பார்க்கலாம். வேலை செய்பவர்கள் புதிய இடத்தில் பணியாற்றும் வாய்ப்பை பற்றி யோசிக்கலாம். ஆனால் எந்த இடமாற்றத்தையும் அல்லது பெரிய மாற்றத்தையும் அவசரமாக செய்யாமல் பொருளாதார மற்றும் குடும்ப சூழ்நிலைகளை ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயம் சூழ்நிலை காரணமாக பாதியிலேயே நின்றிருக்கலாம். ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று, ஒரு படிப்பு முடிக்க வேண்டும், ஒரு திறமை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சொத்து வாங்க வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை இலக்கை அடைய வேண்டும் என்ற கனவு மறந்துவிட்டதாக தோன்றலாம். ஆனால் காலம் செல்லும் போது அந்த கனவு மீண்டும் மனதில் தோன்றலாம். இப்போது முன்பு இல்லாத அனுபவம், அறிவும் உங்களிடம் இருக்கும். அதனால் முன்பு முடியாதாக இருந்த விஷயம் இப்போது சாத்தியமாகலாம். வயது அதிகமாகிவிட்டது என்று நினைத்து கனவுகளை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவத்துடன் தொடங்கப்படும் சில முயற்சிகள் இளமையில் தொடங்கிய முயற்சிகளை விட மிகவும் சிறப்பாக வெற்றி பெறலாம். மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை திட்டமிட்டு கையாள்பவர்கள் என்றாலும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த செலவுகள் தவிர்க்க முடியாதவை. குடும்பத்தில் அவசர தேவை, வீட்டு பழுது, வாகன செலவு, தொழிலில் கூடுதல் முதலீடு போன்றவை திடீரென வரலாம். இதனால் சேமிப்பை முழுவதுமாக ஒரே இலக்கில் பயன்படுத்தாமல் அவசர தேவைகளுக்கான தனி நிதி வைத்திருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் வாழ்க்கையின் மற்ற திட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்க வேண்டும். பணம் அதிகமாக இருக்கும் போது மட்டும் சேமிக்காமல் வருமானம் குறைவாக இருக்கும் காலத்திலும் சிறிய அளவில் சேமிக்கும் பழக்கம் தொடர வேண்டும். இந்த ஒழுக்கமே மகரம் ராசிக்காரர்களை பல நிதி பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும். மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்வதால் சில நேரங்களில் அருகில் இருப்பவர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். நான் குடும்பத்திற்காக இவ்வளவு செய்கிறேன், அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பது இயல்பாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் மனதை படிக்க முடியாது. நீங்கள் செய்கிற அன்பையும் பொறுப்பையும் சில நேரங்களில் வார்த்தைகளாலும் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சிறிய பாராட்டு, ஒரு அன்பான வார்த்தை, குடும்பத்துடன் செலவிடும் நேரம் ஆகியவை உறவுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பணம் செலவழிப்பதை விட சில நேரங்களில் நேரம் கொடுப்பதே பெரிய அன்பாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களின் குடும்ப உறவுகள் இன்னும் வலுவாகும். மகரம் ராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போலவே செய்ய முயற்சி செய்வதை விட தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்குவது சிறந்தது. தொழிலில் ஒரே பொருளை விற்பனை செய்யும் பலர் இருந்தாலும் சேவை தரத்தில் வித்தியாசம் காட்டலாம். வேலையில் ஒரே பதவியில் இருப்பவர்கள் இருந்தாலும் கூடுதல் திறமை கற்றுக்கொண்டு தனித்துவமான மதிப்பை உருவாக்கலாம். சமூகத்தில் பலர் பேசிக் கொண்டிருந்தாலும் நம்பகத்தன்மை மற்றும் செயலால் தனி இடத்தை பெறலாம். போட்டியாளர்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக என்னிடம் இல்லாது அவர்களிடம் என்ன இருக்கிறது, அதை நான் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்தால் போட்டியே உங்களுடைய ஆசிரியராக மாறிவிடும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஒன்றாக இருப்பது போல தோன்றலாம். பணம், வேலை, குடும்பம், தொழில் என்று எல்லா பக்கங்களிலும் கவலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றில் ஒரு முக்கியமான பிரச்சனைகளை முதலில் தீர்த்தால் மற்ற பிரச்சனைகளும் மெதுவாக குறையத் தொடங்கலாம். உதாரணமாக, அதிக கடன் இருந்தால் முதலில் கடன் கட்டுப்பாட்டை சரி செய்வது, தொழில் நஷ்டத்தில் இருந்தால் செலவுகளை குறைத்து விற்பனை முறையை மாற்றுவது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்தால் முதலில் திறந்த மனதுடன் பேசுவது போன்ற அணுகுமுறை உதவலாம். எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முயற்சி செய்வதை விட ஒன்றை தேர்வு செய்து அதை முடிப்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான வழியாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை குடும்பத்திற்காக செய்வார்கள். தங்களுக்கு பிடித்த சில ஆசைகளை கூட தள்ளி வைத்து குழந்தைகளின் எதிர்காலம், பெற்றோரின் தேவைகள், வாழ்க்கை துணையின் பாதுகாப்பு போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். ஒரு கட்டத்தில் அந்த உழைப்பின் பலனை குடும்பமே அனுபவிக்க தொடங்கும். வீட்டில் நல்ல வசதி உருவாகலாம், குழந்தைகள் முன்னேறலாம், குடும்பத்தில் பொருளாதார நிம்மதி வரலாம், பல ஆண்டுகளாக இருந்த ஒரு சுமை குறையலாம். அப்போது நான் செய்த உழைப்பு வீணாகவில்லை என்ற மனநிறைவு உருவாகும். இந்த உணர்வே மகரம் ராசிக்காரர்களுக்கு பணத்தை விட பெரிய பரிசாக இருக்கும்.
அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் உங்களை உடைப்பதற்காக மட்டுமே வரவில்லை, உங்களை இன்னும் வலிமையானவர்களாக உருவாக்கி இருக்கிறது. தாமதமான வாய்ப்புகள் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கலாம். பண கஷ்டங்கள் பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கலாம். தோல்விகள் சரியான முடிவை எடுக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம். மனிதர்களின் மாற்றங்கள் யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கலாம். இப்போது அந்த அனுபவங்கள் அனைத்தையும் உங்கள் எதிர்காலத்திற்கு பயன்படுத்த வேண்டிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் உயர்வு வெறும் பணத்தில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை. மன நிம்மதி, குடும்ப நிகழ்ச்சி, தொழில் நிலைத்தன்மை, சொத்து, நல்ல பெயர், சமூக மதிப்பு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக சேரும் உயர்வாக இருக்க வேண்டும். நீங்கள் ஓடிய பாதை நீண்டதாக இருந்தாலும் அந்த பாதையின் முடிவில் நீங்கள் நிற்கும் இடம் உயரமாக இருக்கட்டும். மகரம் ராசிக்காரர்களின் கதை தாமதத்தின் கதையல்ல, தாமதத்தை வெற்றி கதையாக மாற்றும் மனிதர்களின் கதை. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முடிவுகள் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றின் தாக்கம் பல வருடங்களுக்கு நீட்டிக்கக்கூடும். வேலை மாற்றுவது, ஒரு புதிய தொழிலை தொடங்குவது, முக்கியமான மனிதருடன் இணைந்து செயல்படுவது, சொத்து வாங்குவது, தேவையில்லாத ஒரு உறவிலிருந்து விலகுவது அல்லது நீண்ட காலமாக தள்ளி போட்ட ஒரு கனவை மீண்டும் தொடங்குவது போன்ற முடிவுகள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு பல முறை யோசிப்பார்கள் என்பதால் முடிவு எடுத்த பிறகு அதை செயல்படுத்தும் தைரியமும் தேவை. எல்லாவற்றையும் முழுமையாக உறுதி செய்த பிறகே தொடங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தால் சில வாய்ப்புகள் கடந்து போகலாம். அதே நேரத்தில் அவசரமாக முடிவெடுப்பதும் சரியல்ல. தகவல்களை சேகரித்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து தேவையான ஆலோசனைகளை பெற்று பின்னர் உறுதியுடன் முன்னேறுவது இவர்களின் வெற்றிக்கான சிறந்த பாதையாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலுவையில் இழந்த ஒரு தொகை, சம்பள பாக்கில், தொழில் தொடர்பான வரவு அல்லது மற்றவர்களிடம் இருந்து பெற வேண்டிய பணம் குறித்து மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பலமுறை கேட்டும் கிடைக்கவில்லை என்பதால் அதை விட்டுவிட்டதாக நினைத்திருந்தாலும் முறையான ஆவணங்கள் மற்றும் தெளிவான தொடர்பு மூலம் மீண்டும் முயற்சி செய்யலாம். ஆனால் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆதாரமில்லாத வாக்குறுதிகளை நம்புவது தவிர்க்கப்பட வேண்டும். எழுதப்பட்ட ஆதாரம், ஒப்பந்தம், ரசீது போன்றவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். உங்கள் பணத்தை பெறுவதில் அமைதியாக இருப்பதும் நல்லது. ஆனால் தேவையான நேரத்தில் உறுதியுடன் கேட்கவும் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்குரிய பணத்தை பாதுகாப்பது பேராசை அல்ல, அது நிதி ஒழுக்கம். மகரம் ராசிக்காரர்கள் பல வருடங்களாக ஒரே முறையில் ஒரு தொழிலை நடத்தி வந்தால் சில நேரங்களில் சிறிய மாற்றமே பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடும். வாடிக்கையாளர்களை அணுகுமுறை, விளம்பர முறை, பொருளின் தரம், சேவை நேரம், இணையதள பயன்பாடு, சமூக ஊடக அணுகுமுறை அல்லது கணக்கு பராமரிப்பு போன்றவற்றில் ஒரு சிறிய மாற்றம் செய்தாலும் அதன் தாக்கம் பெரியதாக இருக்கலாம். நாங்கள் எப்போதும் இப்படித்தான் செய்து வருகிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு காலத்திற்கேற்ற மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம். அனுபவத்தை கைவிட வேண்டியதிலே அனுபவத்துடன் புதிய முறையை சேர்க்க வேண்டும். பழைய வேர்களை வைத்துக்கொண்டு புதிய கிளைகளை வளர்ப்பது போல தொழிலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மகரம் ராசிக்காரர்கள் மரியாதையை கேட்டு பெற விரும்பாதவர்கள், தங்களுடைய செயலால் அதை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதனால் பல வருடங்களாக தொடர்ந்து நேர்மையாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொண்டால் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் தானாகவே ஆலோசனை கேட்க தொடங்குவார்கள். குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கும் போது உங்கள் கருத்தை கேட்பார்கள். தொழிலில் ஒரு பிரச்சனை வந்தால் உங்களிடம் தீர்வு கேட்பார்கள். நண்பர்களும் உங்களை நம்பகமான நபராக பார்க்கலாம். இது பணத்தால் வாங்க முடியாத ஒரு மதிப்பு. ஒரு மனிதனின் பெயருக்கு பின்னால் நம்பிக்கை சேரும் போது அந்த பெயரே பல வாய்ப்புகளுக்கான கதவாக மாறும். எனவே உங்கள் பெயரை பாதுகாப்பது உங்கள் எதிர்காலத்தையே பாதுகாப்பதாகும். சில சந்திப்புகள் வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கும். ஆனால் சில சந்திப்புகள் நம்முடைய சிந்தனையை முழுமையாக மாற்றிவிடும். மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுபவமுள்ள மனிதரை சந்திப்பது, ஒரு புதிய தொழில் பற்றிய தகவல் கிடைப்பது, தங்களை விட வேறு விதமாக சிந்திக்கும் ஒருவருடன் பேசுவது போன்றவை புதிய எண்ணங்களை உருவாக்கலாம். இதுவரை என்னால் முடியாது என்று நினைத்திருந்த விஷயத்தை முயற்சி செய்தால் முடியுமா என்று யோசிக்கத் தொடங்கலாம். அந்த ஒரு சிந்தனை மாற்றமே மிகப்பெரிய முன்னேற்றத்தின் முதல் படியாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாமே அனுபவித்து கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, பிறருடைய அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். இதனை புரிந்து கொள்ளும் போது உங்கள் வளர்ச்சி இன்னும் வேகமாகும். குடும்பத்தில் பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் பேசுவது, தவறான புரிதல் நீங்குவது அல்லது பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நடுநிலையான தீர்வு கிடைப்பது போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். மகரம் ராசிக்காரர்கள் மனதில் காயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் இருப்பார்கள். ஆனால் ஒரு உறவை முழுமையாக இழப்பதை விட சரியான நேரத்தில் பேசிக்கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பது சில நேரங்களில் நல்லது. எல்லா உறவுகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதில்லை, ஆனால் உண்மையான உறவுகளை தேவையில்லாத பிடிவாதத்தில் இழக்கவும் வேண்டாம். குடும்பத்தில் ஒரு தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நினைத்து வாழ்நாள் முழுவதும் உறவை தண்டிப்பது உங்களுடைய மனதிற்கே சுமையாக இருக்கலாம். மன்னிப்பு என்பது நடந்ததை மறப்பது அல்ல, அந்த சம்பவம் இனி உங்கள் மனதை கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது. மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் பணத்தை வெறுமன வைத்திருப்பதை விட தங்களுடைய இலக்குகளுக்கு ஏற்ப அதை எப்படி பயன்படுத்தலாம் என்ற கேள்வி எழலாம்.
இதுவே முதலீடு பற்றிய சிந்தனைகளை உருவாக்கும். முதலீடு செய்வதற்கு முன்பு தங்களுடைய அவசர நிதி, கடன் நிலை, வருமானத்தின் நிலைத்தன்மை, முதலீட்டு காலம் மற்றும் ஆபத்தை ஏற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக லாபம் என்ற பெயரில் அதிக ஆபத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் இல்லை. தங்களுக்கு புரிந்த விஷயங்களில் தேவையான ஆய்வுடன் ஒரே இடத்தில் முழு பணத்தையும் போடாமல் திட்டமிட்டு செயல்படுவது பாதுகாப்பான அணுகுமுறையாகவே இருக்கும். செல்வம் உருவாகும் பாதையில் அறிவும் பொறுமையும் பணத்துக்கு இணையான முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு காலத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகள் அல்லது விமர்சனங்கள் காரணமாக மகரம் ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை குறைந்திருக்கலாம். நான் முயற்சி செய்தும் ஏன் நடக்கவில்லை என்ற கேள்வி மனதில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய வெற்றி கூட அந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும். ஒரு வேலை சிறப்பாக முடிவது, ஒரு வாடிக்கையாளர் பாராட்டுவது, குடும்பத்தில் ஒருவர் நன்றி கூறுவது, ஒரு சிறிய நிதி இலக்கை அடைவது போன்றவை என்னால் முடியும் என்ற உணர்வை மீண்டும் உருவாக்கலாம். அந்த சிறிய வெற்றிகளை குறைத்து மதிப்பிடாமல் அவற்றை அடுத்த வெற்றிக்கான படிக்கல்களாக மாற்ற வேண்டும். தன்னம்பிக்கை ஒரே நாளில் உருவாகாது. சிறிய வெற்றிகளை தொடர்ந்து அனுபவிப்பதன் மூலம் அது வலுப்படும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறுமை என்பது ஒரு குணம் மட்டுமல்ல, அது அவர்களின் வெற்றிக்கான ஆயுதம். மற்றவர்கள் பாதியிலேயே கைவிட்ட ஒரு முயற்சியை பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்ததன் பலனை ஒரு நாள் பெறலாம். ஒரு தொழிலை மெதுவாக வளர்த்து கொண்டிருந்தவர் திடீரென பெரிய வாடிக்கையாளர்களை பெறலாம். நீண்ட காலம் கற்றுக்கொண்டிருந்த திறமை ஒரு கட்டத்தில் அதிக வருமானத்தை உருவாக்கலாம். பல வருடங்களாக சேமித்த ஒரு பணம் முக்கியமான சொத்து வாங்க உதவலாம். இவை அனைத்தும் ஒரே நாளில் நடந்த அதிர்ஷ்டம் போல தெரிந்தாலும் அதன் பின்னால் பல வருடங்களின் பொறுமை இருக்கும். எனவே இப்போது நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகளை ஒருபோதும் வீணாக நினைக்க வேண்டாம். மகரம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அவர் இவ்வளவு தூரம் சென்று விட்டார், நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் என்ற எண்ணம் வரலாம். குறிப்பாக நண்பர்கள் வீடு வாங்குவது, கார் வாங்குவது, தொழில் வளர்ப்பது அல்லது சமூகத்தில் உயர்ந்த நிலைகளை அடைவதை பார்க்கும் போது தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு மனதில் வருத்தம் ஏற்படலாம். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தொடக்கமும் பாதையும் வேறுபட்டவை. நீங்கள் மற்றவர்களின் முடிவை பார்க்கிறீர்கள், அவர்களின் பின்னால் இருந்த போராட்டத்தை பார்க்கவில்லை. உங்கள் பயணத்தை உங்கள் நேற்று இருந்த நிலைகளை பார்த்து வைத்து மதிப்பிடுங்கள். இன்று நீங்கள் நேற்று இருந்ததை விட சிறிது முன்னேறிந்தால் அதுவே வெற்றி. ஒப்பீட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் உங்கள் சொந்த இலக்கை தெளிவாக பார்க்க முடியும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இது முடிந்துவிட்டது என்று நினைத்த ஒரு விஷயம் மீண்டும் வாய்ப்பாக வரக்கூடும். பழைய தொழிலை வேறு வடிவத்தில் தொடங்கலாம். முன்பு நடத்திய படிப்பை மீண்டும் தொடரலாம். நீண்ட காலமாக பேசாமல் இருந்த ஒருவருடன் சமரசம் ஏற்படலாம். தள்ளி போட்ட சொத்து திட்டம் மீண்டும் உயிர்படலாம். ஆனால் இரண்டாவது வாய்ப்பு கிடைப்பது என்பதற்காக பழைய தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. முதல் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தினால் இரண்டாவது முயற்சி மிகவும் வலிமையானதாக இருக்கலாம். வாழ்க்கை சில கதவுகளை ஒரு முறை மட்டுமே திறக்காது. சில கதவுகள் நாம் தயாராகும் வரை காத்திருக்கலாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்பதை இன்று முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் எடுக்கும் முடிவுகள், உங்கள் உழைப்பு, உங்கள் பண ஒழுக்கம், உங்கள் மனிதர்களை தேர்வு செய்யும் திறன் மற்றும் உங்கள் மனநிலை ஆகியவை உங்கள் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் வடிவமைக்கும். ஜோதிட நம்பிக்கையில் ராசி பலன்கள் பொதுவாக வழிகாட்டுதலாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் மாறுவதால் பலன்களும் மாறலாம். அதனால் நல்ல காலம் வரும் என்று காத்திருப்பதை விட நல்ல காலம் வந்தபோது பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு உங்களை இன்றே தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உழைப்புக்கு ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் வைத்திருக்காமல் அந்த பலனை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பொருளாதாரமாகவும் மனதளவிலும் தொழில் முறையிலும் உங்களை வலுப்படுத்துங்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு என்பது பிறர் உங்களை உயர்ந்தவர் என்று சொல்லும் தருணம் அல்ல. நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் என்னை விட்டு கொடுக்கவில்லை என்று பெருமையாக சொல்லும் தருணம் வரும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம். பணம் இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். வாய்ப்பு இருந்தும் நேரம் ஒத்து வராமல் இருக்கலாம். நேரம் வந்தாலும் குடும்ப பொறுப்பு குறுக்கிடலாம். இதனால் எதற்கெடுத்தாலும் ஏன் இவ்வளவு தடை என்று மனதில் கேள்வி எழலாம். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா தடைகளும் இல்லாமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் ஒரு பிரச்சனை குறையும், அதன் பிறகு இன்னொரு விஷயம் சீராகும், பின்னர் பணநிலை கொஞ்சம் வலுப்படும், அதன் பிறகு தொழிலில் முன்னேற்றம் உருவாகும். இப்படியாக சிறிய மாற்றங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எனவே ஒரு விஷயம் மட்டும் உடனடியாக நடக்கவில்லை என்பதற்காக முழு வாழ்க்கையும் தடைப்பட்டு விட்டது என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் வாழ்க்கை மெதுவாக கதவுகளை திறக்கும். அந்த கதவுகள் திறக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்வதே மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் எல்லோரும் அதை கவனிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் வேலை, நேர்மை, பொறுப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகளை கவனிக்கும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வரலாம்.
அவர் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளாக இருக்கலாம், தொழிலில் ஒரு முக்கியமான வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், சமூகத்தில் மதிப்புள்ள ஒரு நபராக இருக்கலாம். அந்த நபர் உங்களுடைய திறமையை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். இதனால் மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வேலையை யாராவது பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் தங்களுடைய தரத்தை குறைக்காமல் செய்வது மிகவும் முக்கியம். ஒருவரின் கவனத்திற்கு வருவதற்காக செய்கையாக தங்களை முன்னெடுத்த வேண்டியதில்லை. உண்மையான திறமையை தொடர்ந்து வெளிப்பட்டு கொடுத்தால் அதை கவனிக்கும் சரியான மனிதர் சரியான நேரத்தில் வந்து சேருவார். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.